அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாபின் மன்சூர். குர்ஆனில் சிந்தனை ஜுஸு அம்மத் தஃப்சீர் தொடர். சூரா அல் ஃபலக். சூனியம் ஒரு மறைமுகமான செயற்பாடு. அவ்வாறே கோடும் புறமும் கூட மறைமுகமாக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளாகும். எனவே மனிதன் இவற்றிலிருந்து தன்னை இலகுவில் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இப்பின்னணியில் அத்தகைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற இறைவனை நாட வேண்டும், அவனிடம் பாதுகாப்பு பெற வேண்டும் என இவ்வசனம் கூறுகிறது. இவ்வசனத்துக்கு சூனியக்காரர்கள் என கற்றுக்கொள்ளும் போது அச்சூனியம் பற்றி புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. சூனியம் பொருட்களின் இயல்பை மாற்றாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றும் சக்தி சூனிய செயற்பாட்டில் கிடையாது. சூனியக்காரன் புலன்களை மயக்கி உண்மைக்கு புறம்பாக ஒன்றை பார்க்க செய்வான். அத்தியாயம் 20 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக வந்த சூனியக்காரர்கள் தடிகளையும் கயிறுகளையும் பாம்பாக கண்களுக்கு தோன்றச் செய்தார்கள் என்றுதான் அல் குர்ஆன் கூறுகிறது. உள உணர்வுகளை குழப்பி பய உணர்வை தோற்றுவித்தல், உடல் பாதிப்புகளை மறைவான வழிமுறைகளை பின்பற்றி ஏற்படுத்துதல் என்பவற்றைத்தான் சூனியம் செய்கிறது. இந்த வகையில் சூனியம் மனிதன் உருவாக்கி கொண்ட கலை. அதற்கும் மறை உலகத்திற்கும் தொடர்பு கிடையாது. புலன்களை மயக்குதல், உள உணர்வுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தல், மிக நுணுக்கமான தந்திர வழிகளில் உடலின் தாக்கத்தை ஏற்படுத்தி நோய்களை உருவாக்கல் என்பவையே சூனியத்தின் உண்மை நிலையாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது லபீத் இப்னு அஸ்ஸம் என்ற யூதன் சூனியம் செய்தான். அதன் விளைவாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விடயத்தை செய்தது போன்றிருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டார்கள். இந்நிலை 6 மாதங்களாக தொடர்ந்து நீடித்ததாகவும் ஓர் அறிவிப்பு கூறுகிறது. பின்னர் சூனியம் செய்து முடிச்சிடப்பட்டு ஒரு கிணற்றின் உள்ளே மறைத்து வைத்திருந்ததை வெளியேற்றி சூனியம் உடைக்கப்பட்டதாகவும் அந்த அறிவிப்புகள் கூறுகின்றன. அந்த அறிவிப்புகள் சில அறிவிப்பாளர் வரிசையின் பின்னணியில் இருந்து பார்க்கும்போது பலமானவையாக உள்ளன. ஆனால் இங்கு அறிவிக்கப்படும் விஷயம் எவ்வளவு தூரம் பொருத்தமானதா என்று நோக்க வேண்டியுள்ளது. இந்த அறிவிப்பை ஏற்காதவர் கீழ்வருமாறு அதற்கான நியாயங்களை முன்வைக்கின்றனர். 1. இந்த ஹதீஸ்களில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியரோடு உறவு கொண்டது போல் இருக்கும், ஆனால் உறவு கொண்டிருக்க மாட்டார்கள் என்ற வார்த்தை பிரயோகங்கள் வந்துள்ளன. இது மனநிலையில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறிக்கின்றது. இதனை மனிதர்களுக்கு சாதாரணமாக ஏற்படும் உடல் நோய் போன்றது என கொள்ள முடியாது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இறை தூதின் எதிர்ப்பாளர்கள் பலமுறை முகமது சூனியத்தின் தாக்கத்திற்கு உட்பட்டுள்ளார் என கூறிய போது அல் குர்ஆன் அதனை கடுமையாக மறுத்து வந்துள்ளது என்பது மிக தெளிவான அவதானிக்கும் உண்மையாகும். இந்நிலையில் சூனியம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்கம் செலுத்தியது என கூறுவது எவ்வகையிலும் பொருத்தமானதல்ல. அத்தோடு நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், மாசூம் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயமாகும். குறிப்பாக இறை அறிவிப்பை வஹி ஏற்பது அறிவிப்பது என்ற பகுதியில் அவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பது மிக தெளிவான உண்மையாகும். இந்நிலையில் அவ்வாறு ஏதும் நிகழ்ந்திருப்பின் அந்நிகழ்வின் அறிவிப்பு தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் காணப்பட வேண்டும். இந்த ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் வரிசை என்ற வகையில் பலமாக இருப்பினும் திட்டவட்டமானவை என்ற தரத்தை ஏறியவையல்ல என்பதே உண்மையாகும். அதாவது நம்பிக்கை பகுதியில் முத்தவாத்திர் தரத்திலான ஹதீஸ்களே கேட்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஹதீஸ்கள் குறைந்த தொகையினர் அறிவித்த ஆஹாத் தரத்திலான ஹதீஸ்களாகும். எனவே அவை ஏற்கப்பட முடியாதவையாகும். 2. இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பதை உறுதியான கருத்தாகும். அன்பாராயின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் மூலம் தொடர்ந்து பாதுகாப்பு தேடியே வந்திருப்பார்கள். அந்நிலையில் சூனியம் அவர்கள் மீது தாக்கம் விளைவித்தது என்பது ஏற்கக்கூடிய கருத்தல்ல. இது குறிப்பிட்ட ஹதீஸ்களை மறுத்ததாக அமையாது. மாற்றமாக இறை தூது பற்றிய உண்மை நிலைகள் மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதையே காட்டும். அந்த வகையில் ஹதீஸ் அறிவிப்பில் ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளது என்பதே இங்கு குறிக்கப்படுகிறது. ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்வோன் அவன் பொறாமை கொண்டால் அத்தீங்கிலிருந்து. அடுத்தவருக்கு இறைவன் கொடுத்திருக்கும் அருள் கண்டு உள்ளத்தில் தோன்றும் குறிப்பிட்ட நபர் பற்றிய பிழையான உணர்வே பொறாமை எனப்படுகிறது. இத்தகைய மனநிலை, அதாவது பொறாமை உணர்வு, முற்றிலும் அற்றோரை மிகவும் அரிதாகவே காண முடியும். பொறாமை கொள்ளாத மனித சிருஷ்டி ஒன்று கிடையாது. ஆனால் கண்ணியமானவன் அதனை மறைத்துக் கொள்கிறான், மோசமானவன் அதனை வெளிக்காட்டுகிறான் என ஆரம்பகால அறிஞர்கள் இது பற்றி கூறுவார்கள். உள்ளத்தில் தோன்றும் பொறாமை உணர்வு வித்தியாசமான ஒன்றல்ல. இவ்வுணர்வு இல்லாதிருப்பது மிகவும் அரிதானதாகும் என இமாம் இப்னு ரஜப் அல் ஹன்பலி குறிப்பிடுகிறார். அடுத்தவனிடம் காணப்படும் அழகு, அறிவுத்தரம், பணம், அந்தஸ்து போன்ற ஏதாவது ஒரு அருள் கண்டு பொறாமைப்படுவதோடு நிற்காது. அந்த அருள் நீங்க வேண்டும் என விரும்பி அதற்கான வேலைகள் ஈடுபடுவதே பாரதூரமான குற்றமாகும்.
இத்தகைய பொறாமை, சூழ்ச்சி செய்தல், வெறுப்புணர்வு வெளியிடல், கோல் சொல்லி மூட்டிவிடல் என்ற செயற்பாடுகளை தோற்றுவிக்கும். சிலவேளை இது கொலைக்கு கூட இட்டுச் செல்லலாம். அவ்வாறின்றி பொறாமை உள்ளத்தில் தோன்றும் போது கவலையுற்று பாவ மன்னிப்பு கேட்டு குறிப்பிட்ட நபருக்கு எத்தீங்கும் விளைவிக்காது பொறாமை உணர்வை நீக்கிக் கொள்ள முயன்றால் அது பாவத்தை தரும் பொறாமையாகாது. அது ஓர் உயர்ந்த நற்செயலாக அமையக்கூடும். பொறாமை மனிதர்களுக்கு மத்தியிலான தொடர்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரும்பாலும் ஒத்த வயது கொண்ட அல்லது ஒரே துறையில் வேலை செய்வதற்கு மத்தியிலான பொறாமை கடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தூய்மையுடன் நற்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு மத்தியில் கூட பொறாமை உருவாவதும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் பரவலாக அவதானிக்கப்படும் உண்மையாகும். எனவே மேலே கூறியவாறு பொறாமையின் தாக்கத்திலிருந்து விடுபட முயல்வது இத்தகையவர்களின் கடமையாகும். இவ்வசனத்தில் வரும் பொறாமை கொண்டால் என்ற பிரயோகம் பொறாமை உணர்வால் பொறாமை கொண்டவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடலை குறிக்கிறது. இந்நிலையில்தான் அது பாவச் செயலாகிறது. பொறாமை ஒரு மனநிலை என்பதால் அது வெளியே தெரியாது. பொறாமை கொண்டு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு எதிராக செயல்படுவோன் நேரடியாக அதனை செய்வதில்லை. சூழ்ச்சியல் செய்து மறைமுகமாக அவன் இயங்குகிறான். இத்தகைய நிலையில் இறைவனிடம் பாதுகாப்பு பெற முயல்வதொன்றே பொறாமைக்காரனின் தாக்கத்திலிருந்து தப்புவதற்கான வழியாகும். நாம் இதுவரை இந்த அத்தியாயத்தை பொதுவாகவே விளக்கி வந்தோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்த வாழ்வை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் தரும் பொருள் என்ன என்பதை இறங்கிய காலம் என்ற தலைப்பின் கீழ் சிறிது சுட்டிக்காட்டினோம். உண்மையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்த முயற்சிக்கு எதிராக பல சக்திகள் திரண்டன. மக்காவின் காலப்பிரிவில் 5 வருடங்களுக்கு பின்னரான காலப்பிரிவில் அவர்கள் பெருத்த அபாயத்திலேயே வாழ்ந்தார்கள். இரவின் இருட்டில் யாரும் திடீரென தாக்கக்கூடும். சூனியத்தின் மூலம் தன்னை அழித்துவிடக்கூடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அருள் கண்டு பொறாமைப்பட்டோர் நிறைய பேர் இருந்தனர். இவர்கள் எதிராக திட்டமிட்டு தாக்கும் அபாயமும் கண்டிப்பாக காணப்பட்டது. இவ்வாறான அபாயங்கள் சூழவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இத்தகைய சூழல் பின்னணியிலேயே இந்த அத்தியாயம் இறங்கியது. அவ்வாறு இறங்கியமே இறை தூதருக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுத்தது. அதனால் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை போன்ற வசனங்களை காண முடியாது என கூறினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் வரும் சீர்திருத்தவாதிகளுக்கும் இது பொருந்தும் என்பதில் சந்தேகமில்லை. இறுதியாக இந்த அத்தியாயத்தில் காணப்படும் அழகானதொரு காட்சி பொருத்தத்தை பார்ப்போம். இருண்ட இரவு, அதிகாலை நேரம், அதாவது கொஞ்சம் இருளோடு கூடிய நேரம். சூனியக்காரன் கொஞ்சம் வெளிச்சம் சூழ்ந்த இருளிலேயே தனது வேலைகளில் ஈடுபடுவான். பொறாமை உள்ளத்தின் உள்ளே மறைந்திருக்கும் உணர்வு. அவ்வாறு அங்கேயும் இருள். இவ்வாறு அத்தியாயம் முழுவதும் இருள். எனவே அவ்விருளை அகற்ற விடியலின் ஒளியின் இறைச்சகனிடமே செல்ல வேண்டும். மறைமுகமான வழிகளில் பௌதிக ரீதியாக மனிதனை தாக்கும் தீங்களிலிருந்து பாதுகாப்பு பிரார்த்தனையை ஒரு ஆயுதமாக கொள்ளுமாறு இவ்வத்தியாயம் பணிக்கிறது. அத்தோடு மனித வாழ்வில் அது ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும் என்பது அதனை மேலே விளக்கியவாறு ஓரளவு ஆழ்ந்து நோக்கும்போது புரிகிறது. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. அல் குர்ஆன் பௌதிக விதிகளை மதித்து வாழுமாறே போதிக்கிறது. ஏனெனில் அவை இறைவனால் ஆக்கப்பட்டவையாகும். எனவே வரும் தீங்குகளை பௌதிக விதிகளுக்கேற்ப புரிந்து கொள்வது, அந்த வகையில் அவற்றை எதிர்கொள்வதும் ஒரு முஸ்லிமின் கடமையாகும். ஆனால் அவ்வாறு எதிர்கொள்ளவும் கூட மனிதனுக்கு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவிகளில் அடிப்படையானது பௌதிக விதிகளை படைத்தவன் இறைவனின் உதவியாகும். அது மாத்திரமன்றி ஒரு மனிதனின் சக்தியால் மட்டும் எதிர்கொள்ள முடியாத தீங்களும் பௌதிக விதிகளோடு மட்டும் நிற்காத தீங்களும் இவ்வுலகில் உள்ளன. அப்போது மனிதன் இறை பாதுகாப்பையே பெற வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. 2. இறைவன் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ஆழ்ந்த அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது. துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வதற்கான ஆன்ம பலத்தையும் இந்த பிரார்த்தனை இறை தொடர்பு மனிதனுக்கு வழங்குகிறது. 3. மனிதனை இறைவனோடு இணைக்கும் பிரதான காரணி பிரார்த்தனையாகும். பிரார்த்தனையின் போது மனிதன் பணிகிறான், மன்றாடுகிறான், முழு கவனத்தையும் கேட்பவனிடம் குவிக்கிறான். இப்படி மனிதன் இறைவனை மிகவும் நெருங்கி நிற்கிறான். அத்தோடு பிரார்த்தனையின் ஊடாக மனிதன் இறைவனின் இருப்பை உணர்கிறான், அவனை காண்கிறான். இத்துடன் சூரத்துல் ஃபலக் விளக்குரை முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.